ஒரு திரைப்படத்தை வெற்றி படமாவோ இல்ல தோல்வி படமாவோ மாத்துறது ரசிகர்கள் கையில தான் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ரசிகர்கள் முன்னாடிலாம் ஒரு படத்தை ஹிட் ஆகுறதோ ஃபிளாப் ஆகுறதோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹிட்டான படமா இருந்தாலும் சரி ஃபிளாப் ஆன படமா இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணி பயங்கரமா கலாய்ச்சி எடுத்துடுறாங்க. குறிப்பா சமீபத்துல லிங்குசாமி தயாரிச்சு இயக்கின அஞ்சான் படம் அது எந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இவ்ளோ தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வச்சது நம்ம ரசிகர்கள் தான். ஏன்னா அந்த படத்தை போட்டு எவ்வளவு கலாய்க்க முடியுமோ அவ்வளவு கலாய்ச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் விஜய் சேதுபதி இவங்களும் ஒரு சில இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. ஏன்னா அவங்களும் இப்போ சின்ன வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க ரசிகர்களுக்கு. ஒரு படத்தை விமர்சிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அவங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி உங்களுடைய விமர்சனம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். திரைப்படங்களுக்கு அது விதிவிலக்கு கிடையாது. கடவுளே சில சமயங்கள்ல தப்பு பண்றாரு. டைரக்டர்ஸ் ஒன்னும் கடவுள் இல்லையே, அவங்களுடைய கணிப்பு ஒரு சில இடத்துல தப்பாகலாம். அதே மாதிரி தான் அஞ்சான் படமும் ஆயிருக்கு. அந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு சுத்தமா நம்ம லிங்குசாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்படி நீங்க ஒரு படம் தோல்வி அடைஞ்சதை கலாய்ச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல படங்களை ஆதரிக்கணும் இல்லையா? தங்க மீன்கள் படத்தை ஏன் நீங்க ஆதரிக்க மறந்துட்டீங்க அப்படின்னு பயங்கரமா கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காரு. இதுக்கு ரசிகர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இவங்களுடைய வேண்டுகோள்லாம் ரசிக பெருமக்களுக்கு என்ன அப்படின்னா, படங்களை கலாய்ங்க தப்பு இல்ல, ஆனா அவங்களுடைய மனசை புண்படுத்துற வகையில கலாய்க்காதீங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க.